வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவுமே சூப்பரான ஒரு பன்னீர் டிக்கா ரெசிபி, ரொம்ப ரிச்சாக க்ரீமியாக அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்ய போகிறோம். பரோட்டா, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே இது ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். சூப்பரான ரெசிபி, எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஜாரில் ஒரு தக்காளி பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதில் கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, 3 பச்சை மிளகாய், 4லேருந்து 5 தக்காளி, நமக்கு குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். அதை நல்லா கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பன்னீர் நல்லா வாங்கி ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம நார்மலாக சின்ன க்யூப்ஸ் போடுவோம், இது டிக்கான்றனால நம்ம வந்து க்யூப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக போடணும். இப்போ கட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணி அதை நல்லா கொஞ்சம் நேரம் தடவி வச்சிடலாம். இதில் நம்ம தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் கடலை மாவும் கூட ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் இன்றைக்கி நான் மஞ்சள் மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ அந்த பன்னீர்லாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். பேனை காய வச்சு கொஞ்சமாக நெய் இல்லை பட்டர் இல்லை எண்ணெய் எதுனாலும் ஓகே தான் போட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். நம்ம ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போகும், இல்லாட்டி நமக்கு வந்து பன்னீர் கொஞ்சம் ஹார்டாயிரும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இன்னொரு பேன் வச்சு அதில் நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகுனதும் நம்ம இப்போ ஒரு பிரியாணி இலை, அடுத்ததாக 2 மராத்தா மொகு, அப்புறம் கருப்பு ஏலக்காய், பிளாக் கார்டமம், கொஞ்சமாக ஜீரகம். நீங்கள் உங்களுக்கு ஸ்பைசஸ் வேண்டான்னா நீங்கள் ஜீரகம் மட்டும் கூட பொரிய விட்டுக்கலாம். அடுத்ததாக இப்போ மஞ்சத்தூள், மல்லித்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி. அப்போ தான் நமக்கு வந்து இந்த பவுடர் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டோம்னா நமக்கு கலர் சூப்பராக வரும். அடுத்ததாக கசூரி மெத்தி பவுடர். எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ அந்த பட்டர்லேயே வதக்கிடலாம். கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாசனை போட்டும். அடுத்ததாக இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள், சீரகத்தூளும் சேர்த்து போட்டு அதையுமே நல்லா அந்த பட்டரில் வதக்கி விட்டுறலாம். சின்ன ஃப்ளேமில் வச்சு செய்யணும், இல்லாட்டி நமக்கு வந்து ரொம்ப கருகின மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த தக்காளி பேஸ்ட்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம அந்த பட்டரில் நம்ம ஊற்றிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியேவும் நமக்கு சிம்லேயும் வதங்கட்டும், கொஞ்சம் எண்ணெய் விட்டு வரட்டும். வந்ததுக்கப்புறமா இப்போ ஒரு கப்பு நிறையா நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி அதையுமே நல்லா கிண்டி விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் அந்த சூடிலே இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த ஜார் கழுவுன தண்ணி எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் நமக்கு கிரேவிக்காக. ரொம்ப ஜாஸ்தி தண்ணி வேணாம், ஏன்னா இது கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால ஜஸ்ட்டு அந்த ஜார் கழுவுன தண்ணி மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்புமே ஆட் பண்ணி நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஆட் பண்ணணும். கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலக்கி விட்டுடலாம். கொஞ்ச நேரம் நம்ம மூடி போட்டு வைப்போம். பாருங்கள், இப்போ ஒரு 4-5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மூடி போட்டுட்டு திறந்து பார்த்தோன்னா நல்லா கிரேவி ஓரளவுக்கு திக்காக இருக்கும். இப்போ நான் 12லேருந்து 15 முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருக்கேன், அதையுமே இப்போ சேர்த்துக்கலாம். நீங்கள் பேஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் நல்ல பவுடர், ஃபைன் பவுடர் இருந்துச்சுன்னா அதையுமே கூட நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். திரும்ப ஒரு 2-3 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், நமக்கு கிரேவி வந்து இப்போ நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியாக வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம 1 ஸ்பூன் வந்து சீனி ஆட் பண்ணிக்கிறோம். சீனி வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் போட்டோன்னா நமக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஷைனிங் டெக்ஸ்சரும் கிடைக்கும். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் ஃப்ரெஷ் க்ரீமும் போட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான பன்னீர் டிக்கா ரெசிபி. ரொம்ப ரிச்சாக க்ரீமியாக செம்ம டேஸ்டியாக இருக்கும். புரோட்டாவுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி நானுக்கு, சப்பாத்திக்கு, நைட்டு டின்னருக்கு நீங்கள் செஞ்சு கலக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.